அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்தா அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஏர்னிங் பொறுத்தவரையும் நம்ம ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ்ல நம்ம நிறைய வீடியோஸ் இதுவரையும் போட்டுட்டு வந்திருக்கோம். அதோடைய அடுத்த எபிசோடா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பட் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுவரையும் நம்ம போட்ட வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ரெஃபரல் அடிப்படையில் பணம் சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ணாம வேலை பார்க்காம சம்பாதிக்கிற மாதிரியான மெத்தட் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்தோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து உழைச்சு பணம் சம்பாதிக்கிற எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஏதாவது ரெஃபரல் பண்ணி அந்த மாதிரி ஏர்ன் பண்ற அந்த ஒரு மெத்தட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இந்த குறிப்பிட்ட மெத்தடை பொறுத்தவரை உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருந்தாலே போதும், நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். பட் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த குறிப்பிட்ட மெத்தட் என்ன, இதன் மூலமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இதன் மூலமா எந்த அளவுக்கு உங்களுடைய லிமிடேஷன்ஸ் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நீங்க பணம் சம்பாதிக்கிறது. இந்த மெத்தட்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ். இது பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ். இந்த ரீசெல்லிங் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மெத்தட்ஸ் ஆஃப் ரீசெல்லிங் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வச்சு உங்களுடைய ஸ்டாக்கை உங்கள்கிட்ட வச்சு நீங்கள் சேல் பண்ணுறது. இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபரபிளே கிடையாது. நம்ம யாராலையும் அதை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கான பொறுப்புகள், அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ரீசேல் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான பொறுப்புகள், நீங்கள் ஷிப் பண்ணுறது உங்களுடைய கண்ட்ரோலா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்திலையும் நம்ம எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. பட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு ஆப் உடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீஷோ அப்படிங்கிற ஆப் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஆப்ல உங்களுடைய எல்லா கண்ட்ரோல்ஸும் அவங்களுக்கே எடுத்துக்குவாங்க. அதாவது நீங்க உங்களுடைய ரீசெல்லிங் பிசினஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதும். பட் அதை தாண்டி இருக்கிற ஃபார்மாலிட்டிஸா இருக்கிற ஷிப்மெண்ட்ல இருந்து கேஷ் கலெக்ட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்புற வரையும் எல்லாமே இந்த டெவலப்பரை பார்த்துப்பாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுடைய பிசினஸை நீங்க ஆட் மூலமாவோ எதன் மூலமாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ ப்ரமோட் பண்ணி இந்த குறிப்பிட்ட ரீசெல்லிங் பிசினஸை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா போதும், கணக்குல உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஆப் உடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் மூலமாக தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்க முடியும். வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. முதல்ல அந்த லிங்க்ல போயிட்டு இந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லர் ஆப் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இதில் ஒர்க் ஃப்ரம் ஏர்ன் ஃப்ரம் ஹோம் வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சைன் அப் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட ஆப் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு தான் ஆப்ரேட் ஆகும். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு தான். உங்கள்கிட்ட கையிலேயே எந்த மொபைல் நம்பர் இருக்குமோ அதையே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆயிரும். இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணோன்னா உங்களுடைய மொழி தேர்ந்தெடுக்க சொல்லும். உங்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ காமிப்பாங்க. இதை தான் நம்ம வீடியோலேயே பார்க்க போகிறோம். இப்போதைக்கு கீழே ஸ்கிப் பண்ணுற அந்த மெத்தடை நான் கிளிக் பண்ணுறேன். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உங்களுடைய மீஷோ அப்படிங்கிற ஆப். இந்த பேசிக்காக முதல்ல இந்த மீஷோ அப்படிங்கிற ஆப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மீஷோ அப்படிங்கிற ஆப் பார்த்தோம் அப்படின்னா ரீசெல்லிங் ஆப். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை உங்கள் மூலமாக நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. இதற்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு குரூப்ஸ்லையோ எதுலையோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதை தவிர உங்களுக்கு வேலை இல்லை. இந்த குறிப்பிட்ட ஆப்பை நம்ம ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிச்ச ஆப்பில் நீங்கள் ரீசெல்லிங் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் உங்களுக்கான ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் ஷிப் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் வாங்கி விற்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஆர்டரை நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஷிப் பண்ணுறதுலேருந்து கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் வாங்குற வரையும் எல்லாமே இவங்களே பண்ணிப்பாங்க. கடைசியில் உங்களுக்கான அமௌண்ட் மட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்பே குறிப்பிட்ட போல ஜஸ்ட் உங்களுடைய ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுற வரையும் தான் உங்களுடைய வேலை. அதற்கு பிறகு எல்லாமே இந்த ஆப்பே பார்த்துப்பாங்க. அதனால தான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசெல்லிங்காக நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இதுதான் இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்பில் போனவொன்னே பார்த்தோம் அப்படின்னா ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் காமிப்பாங்க. இந்த ஃபார் யூ அப்படிங்கிற செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிப்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்ச வரையும்
எலக்ட்ரானிக்ஸை தாண்டி கார்மெண்ட்ஸ், அதாவது கிளாத்திங் ஐட்டம்ஸ் தான் ரொம்பவே நிறைய இருக்குது. குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து குறிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா விமனுக்கு தான் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பணம் சம்பாதிக்கிற வழி அப்படிங்கிற என்னுடைய கருத்து. அதை தாண்டி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து வீட்டில் இருக்கீங்க, இல்லை அப்படின்னா பார்ட் டைமாக பண்ணுறது அப்படின்னாலும் இது வந்து ஓரளவுக்கு வந்து கை கொடுக்கும். பட் உங்களுடைய ஒரு ஃபுல் டைம் ஏர்னிங்க்கு இல்லை அப்படின்னாலுமே இது வந்து ஒரு பார்ட் டைம் ஏர்னிங்கில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த டேப் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஆஃப் மென்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தோம் அப்படின்னா சில ஷூஸ் வந்து காமிக்கிறாங்க, வேலட்ஸ், ஒரு சில கிளாத்திங் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஷர்ட் வந்து நல்லா வந்து இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். பட் இந்த ஆப்பை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதை தாண்டி இந்த குறிப்பிட்ட நீங்கள் எந்த ஐட்டம் செலக்ட் பண்ணீங்களோ அது நிறைய பேர் வாங்குவாங்களா அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய மைண்டில் வந்து யோசிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ எனக்கு இந்த டிஷர்ட் வந்து பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் எல்லாம் இருந்து வாங்க மாட்டீங்க, அதாவது மெஜாரிட்டியாக நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்து பண்ணுறது வேஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனோட போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் நீங்கள் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு டேப் வந்து பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஆரம்பிச்சு எத்தனை நாளில் டிஸ்பேச் ஆகும் அப்படிங்கிற வரை முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் அண்ட் பிளாக் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா இதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோடைய முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஷிப்பிங்க்கு 70 ரூபாய், 2 to 3 நாட்களுக்குள்ளே டிஸ்பேச் ஆயிரும் அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க. ஸோ பின்கோட், உங்களுடைய பின்கோடு என்ட்ரு பண்ணி உங்களுடைய அவைலபிலிட்டியை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அவைலபிலிட்டி வந்து ஒரு பின்கோட் வந்து என்ட்ரு பண்ணேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பின்கோடில் அவைலபிள் இருக்கா, இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே சேல் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி புதுமையான ஒரு ஐட்டம் வாங்குறப்ப முதல் முறையாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை தாண்டி வாங்குறப்ப கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்கள் எடுக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு எடுங்க. ஸோ ஓகே, இந்த ஐட்டம் வந்து நல்லா இருக்குது, இதை நான் ஆட் பண்ணி நான் வந்து ரீசேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த ஷேர் நவ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கான பட்டனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாமே வந்து உங்களுடைய இன்டர்னல் டிவைஸில் டவுன்லோட் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எந்த கான்டாக்ட்டுக்கு இல்லை எந்த குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் இதை நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு ஷேர் பண்ணுறத விட குரூப்ஸில் ஷேர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய நம்பருக்கு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் வந்து அந்த இமேஜ் மட்டும் வந்து இப்போ வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தது மறுபடியும் ஷேர் வந்து காமிப்பாங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. மீண்டும் அதே கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர் வந்து கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட இமேஜ் மற்றும் அதோடைய முழுமையான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ், அது என்ன ஃபேப்ரிக்கில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க, ஸ்லீவ்ஸ் என்ன, ஸ்டிச்சடா, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அவங்க எந்தெந்த சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எம், எல் மற்றும் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி இந்த சைஸஸ். ஸோ இந்த மாதிரியான முழுமையான டீட்டெயில்ஸ் அந்த நம்பருக்கு வந்து சென்ட் ஆயிரும். இதற்கு பிறகு இதை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பிறகு இது என்ன விலை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கேட்பாங்க. இது வந்து பிடிச்சிருக்கிறவங்க கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா 2-3 பேர் கூட அட் அ டைமில் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப நீங்கள் மறுமுறையும் வந்து இந்த மீஷோ அப்படிங்கிற இந்த ஆப்புக்குள்ளே வந்து வரணும். ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன சைஸ் அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ வரையும் அவங்களுக்கு நீங்கள் என்ன விலை சொல்லலை அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டில் நம்மளுடைய ஐட்டம் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் முன்பே குறிப்பிட்டது போல் கேஷ் ஆன் டெலிவரியே சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கான நம்பிக்கைக்கு மேலும் நிறைய உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னை பின்னாடி தேங்க் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐட்டம் வந்து கார்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ஒரு 50 ரூபாய் ஆஃபருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த குறிப்பிட்ட நம்ம செலக்ட் பண்ண இந்த குறிப்பிட்ட டீஸ் பார்த்தோம் அப்படின்னா 250 ரூபாய், 50 ரூபாய் ஆஃபர் போக 200 ரூபாய், ஷிப்பிங் சார்ஜஸ் 70 ரூபாய் போக 270 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கான அவங்க எந்த இடத்துக்கு நீங்கள் டெலிவரி பண்ணணுமோ அந்த குறிப்பிட்ட நபருடைய அட்ரஸ் வாங்கி நீங்கள் வந்து டெலிவரி வந்து அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த அட்ரஸை வந்து என்டர் பண்ணி
பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த குறிப்பிட்ட மெயில் ஐடி மற்றும் பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு இது உங்களுக்கு ஒரு அப்டேட் நீங்கள் வர வச்சு நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய நேம் மற்றும் இமெயில் ஐடி கொடுத்து டேரெக்டாக அவங்களுக்கே அப்டேட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட ஆப்புடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் ஒரிஜினலாக உங்களுடைய ஓன் ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுற மாதிரி உங்களால் காமிச்சிக்க முடியும். இது வந்து மீஷோலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாதபடி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்களாக ஓனாக சேல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட அந்த சென்டருடைய டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் உங்களுடைய பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரையும் இந்த குறிப்பிட்ட ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஷிப் பண்ணுற சார்ஜஸை பொறுத்தவரையும் ₹270. இந்த ₹270 அப்படிங்கிறதுல உங்களுக்கான லாபம் எதுவுமே கிடையாது. இந்த ₹270 அப்படிங்கிறது மீஷோ இதுவரையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த ஃபைனல் அமௌண்ட் டு கலெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டர் த ஃபைனல் அமௌண்ட் டு கலெக்ட் தான் நீங்கள் எவ்வளோ தொகை வந்து அடிஷனலாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தவரையும் ஒரு 10% ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வந்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ₹270 அப்படின்னு சொல்லி ஓவராலாக வந்திருக்கு. நான் ₹300 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். இந்த ₹300 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து காமிப்பாங்க உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ₹30 அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து உங்களுக்கான லிமிட்டே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ₹3000 அப்படின்னு கூட என்ட்ரு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ₹3000 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணோன்னா கீழே எனக்கான ப்ராஃபிட் மார்ஜின் ₹2730 அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. பட் முதல்ல எடுக்கிறப்ப இந்த அளவுக்குனா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வெறும் ₹300 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன் 10% ப்ராஃபிட் மார்ஜினோட. இப்போ அந்த குறிப்பிட்ட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்துருச்சு. உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக என்ட்ரு பண்ணியிருக்கிற இந்த ₹300 அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டை தான் அவங்க டெலிவரி பண்ணுறப்ப அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு ₹30 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் இங்கே தப்பான அட்ரஸ் வீடியோக்காக கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்கள் ஒரு ₹300 கேஷ் ஆன் டெலிவரியில் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இவங்களுக்கு டெலிவரி ஆனதுலேருந்து 10 நாளைக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மீஷோ ஆப்லேருந்து உங்களுக்கான அந்த ப்ராஃபிட் மார்ஜினை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த ஆப்லேருந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ ஜஸ்ட் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காமிச்சிருக்கேன். இதே கூட நீங்கள் உங்களுடைய இந்த இமேஜை மட்டும் டேரெக்டாக வந்து உங்களுடைய டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ்லையோ இல்லை டெலிகிராம் குரூப்ஸ்லையோ எதில் வேண்டுமானாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கே ஷேர் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வச்சு அதில் நீங்கள் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸ்டோரி ஆட் போடுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் பெய்டு ஆட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக்லையும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. பட் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இது மெஜாரிட்டியாக கிளாத்திங்காக தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஒன்ஸ் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு டெலிவரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ₹30 உங்களுக்கு டேரெக்டாக பேங்க்குக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத போனீங்க அப்படின்னா மை பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய பாஸ்புக் இல்லை அப்படின்னா உங்களுடைய செக், அதாவது கேன்சல்டு செக், ஒரிஜினல் செக் கிடையாது, கேன்சல்டு செக் உடைய ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் மற்றும் IFSC கோட் இந்த மூன்றையும் நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் நீங்கள் இதுவரையும் வந்திருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த ஆப் மூலமாக யார் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்பே குறிப்பிட்டது போல விமன் இருந்தாங்க அப்படின்னா நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும். அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெஃபரல் பேஸ்டு கிடையாது. உங்களுக்கு எப்பயுமே நம்ம நிறைய பேர் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா நண்பா ரெஃபரல் பேஸ்டு வேணால் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இதுதான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இதை எடுத்து பண்ணுறப்போ உங்களால் ஒரு ஸ்டேபிளான இன்கமுக்கு இது கூட ஒரு ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதற்கு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் முதல்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமாக வரத பிறகு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸோ டெலிகிராம் குரூப்ஸோ எதில் வேணுமானாலும் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கான ஹேண்டில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா சோஷியல் மீடியாஸ் தான் பெஸ்ட் இதற்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்வேன். மேலும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஃபேமிலி குரூப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த ஆப்பில் வந்து ஃபேஷன் ஐட்டம்ஸ், அதாவது கிளாத்திங் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக வந்து இதன் மூலமாக சம்பாதிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரதுக்குவே மீஷோ இந்த நிறுவனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நிறைய பேரோட வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நான் முன்பே குறிப்பிட்ட போல இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக எனக்கு வந்து தெரியுது. அதனால தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் முன்பே குறிப்பிட்ட போல லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.